सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. ஜனமேஜயன் வியாசர்கிட்ட அம்பாளை பூஜை பண்ணணும்னா எப்படி பூஜை பண்றது, அதுக்கான விதி என்ன அப்படிங்கிறதாக கேட்கலாம். ஸோ அந்த பூஜையினுடைய தன்மையெல்லாம் பத்தி அவர்கிட்ட சொல்லணும். அதோட கூட யார் ரொம்ப சுலபமான தேவத்தை சட்டுன்னு பிரசாதத்தை கொடுக்கக்கூடியவா யாரு என்ன ஏதுங்கிற கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வியாசர் என்ன பண்றதுன்னா, நான் ஒரு முனிவர்களுடைய கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தேன். அந்த கான்ஃபரன்ஸ்ல ஜமதக்னி ஒரு கேள்வி கேட்டார். இந்த மாதிரி எந்த தேவத்தையும் நம்ம நமஸ்காரம் பண்ணிடணும்னாக்க உடனே அந்த தேவத்தை சத்துரு எல்லா பிரசாதத்தையும் கொடுக்க வல்லவ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்கும்போது லோமசர் அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆதி பிரகிருதி, அந்த ஜெகன் மாதாவா இருக்கிற பிரகிருதி தான் இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு, பூர்ணமா நம்ம பூஜை பண்ணணுங்கிறது இல்ல, அவன் மந்திரங்களை பீஜாட்சரங்களை பூர்ணமா சொல்லணுங்கிறது இல்ல, அதை தெரிஞ்சு நினைச்சிட்டு சொல்லணுங்கிறது இல்ல. தெரியாம நினைக்காம ஏதோ தற்செயலாக ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னோம்னா கூட பீஜாட்சரத்தினுடைய ஒரு பாதி பீஜாட்சரம்னு தெரிஞ்சது இல்லை, ஏதோ ஒரு காரணமாக சொன்னா கூட தன்னுடைய பீஜாட்சரம் உச்சரிக்கப்பட்டதாக அம்பாள் எடுத்துட்டு பூர்ண அனுகிரகம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதாக சத்தியவிரதன் அப்படின்ற ஒருத்தனுடைய உபாக்கியானத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலா அவனுடைய பேர் உதத்தியன் அப்படின்னு பேரு. ஆனா அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, சத்தியவிரதன் அவனுக்கு பேர் காரண பேரா வந்துருக்கு. அதனால அந்த உபாக்கியானத்துக்கே உசத்தியோபாக்கியானம் இல்ல, சத்தியவிரதோபாக்கியானம் அப்படின்றதாகவே பேரு. அது என்ன பண்ணாருனாக்க 10வது அத்தியாயத்துல அதுல ஒரு பாதி அந்த கதையை சொன்னார். அவருடைய கதைய 11வது அத்தியாயத்துல மீதி பாதி கதையை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். இது கொஞ்சம் ரொம்ப பிரசித்தமான கதை தான். நிறைய இடங்கள்ல இது என்ன ஆகும்னாக்க, இந்த கதை அப்படியே இல்லை, ஏதாவது ஒரு விதத்துல எல்லா இடத்துலயும் இந்த கதை வரும். ஏன்னா இது முனிவர்களுடைய சமூகத்துல பிரசித்தமா இருக்கக்கூடிய கதைன்னு வியாசரே அந்த இடத்துல சொல்லியிருக்கார். அந்த உசத்தியங்கிற ரிஷி, அதாவது தேவதத்தன்கிறவர் என்ன பண்ணார், தங்கிட்ட அதாவது புத்திரகாமேஷி யாகம் பண்ணும்போது அந்த யாகத்துக்கு என்ன ஆயிடுச்சு, வந்த ரித்திக்குகள்ல ஒரு ரித்திக்கு வயசான காரணத்தினால அவரால் சரியா பண்ண முடியாம இருக்கும்போது அவரை இவர் கொஞ்சம் அதிக்ஷேபமா பேசிட்டதுனால அதனுடைய விளைவாக இவருக்கு பிறந்த குழந்தை அறிவே இல்லாதவனா பிறந்துட்டான். அறிவில்லாத குழந்தைய வச்சுன்னு சமாளிக்கிறது. அதாவது இதுலயும் சாதாரணமா சொல்லுவா, அதாவது அஜாத மிருத மூர்க்கானாம் மிருதா ஜாதவ் பரவ சுதவ் அப்படின்பா. அதாவது ஒரு மனுஷனுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய குழந்தைகள் 3 விதமான குழந்தைகள். அதாவது குழந்தை பிறக்கலைன்னா அது ஒரு பெரிய துக்கம், பிறந்த குழந்தை உடனே செத்து போயிட்டாலும் பெரிய துக்கம், அப்படியே பிறந்த குழந்தை மகா மூர்க்கனா இருந்தாலும் பெரிய துக்கம். இதுல பிறக்காத குழந்தையும் பிறந்து உடனே போயிருந்த மூர்க்கனா இருக்கிற குழந்தைக்கு பிறக்காத குழந்தையும் பிறந்து உடனே போற குழந்தையும் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மூர்க்கங்கிறது சரியில்லை அப்படிங்கிற அவ எந்த ஒரு காரியத்துக்கும் லாயக்கு இல்லை, அனுஷ்டானங்கள் எதுக்கும் அவனுக்கு உபயோகம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இந்த உசத்தியனும் அனுஷ்டானங்கள் எதுவும் லாயக்கு இல்லாததுனால அப்பா நீ எங்கேயாவது போய் தொலை, இங்க இருந்து ஏன் என்ன படுத்துற அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியதார். பையன் வீட்டை விட்டு போயிடுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணான். அவன் என்ன பண்ணான், கங்கா தீரே சுபேஸ்தானே, அதாவது 10வது அத்தியாயம் கடைசி 2 ஸ்லோகம். கங்கா தீரே சுபேஸ்தோன், அதாவது அந்தோ வரஸ்ததா பங்குகு ந மூர்க்கஸ்து வரசுதா, உடம்பு சரியில்லாத குழந்தை கூட தேவலாம் மூர்க்கனா இருக்கிற குழந்தைய விட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், இத்திப்தோசு பிதிருப்பியாம்பை விவேச காலனம் பிரதி. அவன் என்ன பண்ணான், அவன் அப்பாலாம் இந்த மாதிரி திட்டும் போது வீட்டை விட்டு கிளம்பிடுறான். கங்கா தீரே சுபேஸ்தானே கிருத்வா உதஜ அனுத்தமம், கங்கா தீரத்துல தனக்காக ஒரு குடியில் ஒண்ணு அமைச்சிருந்து பர்ணசாலை அமைச்சிருந்து வன்யாம் விருத்திஞ்சு சங்கல்பிய, காட்டுல என்ன கிடைக்கிறதோ அதை வச்சிருந்து, அதான் காட்டுல கிடைக்கக்கூடிய கண்டமூல பழங்கள் அதை மட்டும் வச்சிருந்து இதஸ்தத்திர சமாஹிதா, அங்க ஏகாகிர மனசோட அங்க இருந்துட்டு இருக்கான். இதுல அவனுக்கு தற்செயலாகவோ இல்ல பூர்வ புண்ணிய வசத்தினாலேயோ இல்ல தெய்வாதீனமாகவோ அமைஞ்ச விஷயங்கள் கங்கா தீரத்துல ஸ்ரீராத்திரம் ஜாஹ்னவி தீரே அப்படின்னு சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட 14 வருஷ காலம் இவங்க என்ன பண்றான், கங்கை கரையிலேயே இருந்திருக்கான். 3 ராத்திரி கங்கை கரையில இருந்தாக்க
சகல பாபங்களும் போய் மகா புண்ணியசாலியாகி அவனுக்கு மோட்சம்னு சொல்லியிருக்கு. இவன் 14 வருஷ காலம் கங்கை கரையிலேயே வசிச்சுட்டு இருக்கான். அதோட மட்டும் இல்ல, வன்னியாம் மிருத்தியும் காட்டுல கிடைக்கக்கூடிய கந்தமூல பழங்களை மட்டுமே வச்சிருந்து ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கான். சமாஹிதா கான்சென்ட்ரேட்டடா இருக்கான். நியமம் ச பரம் கிருத்வா ந அசத்தியம் பிரப்ரவீமியகம், எக்காரணம் கொண்டும் பொய் பேச மாட்டேன், உண்மையை மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு விரதம் எடுத்துட்டு, அதான் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதாக சிதஸ்தத்திர ஆசிரமேரம்யே. அதோட மட்டும் இல்ல, பிரம்மச்சரிய விரதே. பிரம்மச்சரிய விரதம்னா காயேன மனசா வாச்சா, எல்லா விதத்தினாலையும் அவன் என்ன பண்ணான், பூர்ண பிரம்மச்சாரியாக, அதாவது கங்கா தீரத்துல வாசம், அதோட ஒரு குடிசையில வாசம், காட்டுல கிடைக்கக்கூடிய கந்தமூல பலங்கள், சமாஹித மனசு, அதாவது ஏகாகிர மனசோட பொய் சொல்லாதவனாக பிரம்மச்சரிய விரதத்துல இருக்கிறவனாகன்னு, அதாவது தர்மத்துல உத்தமமான தர்மம் யமம்னு சொல்லியிருக்கா பாருங்க. அதாவது இந்த அஹிம்சா, சத்திய, அஸ்தேய, அபரிகிரக, பிரம்மச்சரிய அப்படிங்கிற 5 விரதமும் நான் இந்த யமத்தை அனுஷ்டானம் பண்றேன், இந்த 5த்தையும் ஃபாலோ பண்றேன்றது தெரிஞ்சுக்காமையே, நினைக்காமையே, அதை பத்தி யோசிக்காமையே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இது எல்லாம் அந்த யமங்கள் அவனுக்கு லபிச்சுடுச்சு. அது அப்படியே அவன் அந்த யமத்தை அங்க ஃபாலோ பண்ணினவனாக அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான். அப்ப இருந்துட்டு இருக்கும் போது, ஆனா அவனுக்கு அனுஷ்டானங்கள்னா என்னன்னு தெரியாது, எந்த விதமான அனுஷ்டானமும் பண்ணலன்னா யமத்துல என்ன சொல்லிருக்கு, அஹிம்சா, சத்தியம் வன்யாம் விருத்தியும், அந்த காட்டுல கிடைக்கிறது வன்யாம் விருத்தியும், அதனால அஹிம்சா. சத்தியம், சத்தியம்ங்கிறது நான் உண்மையே பேசும், பொய் பேச மாட்டேங்கிறதுனால அஸ்தேயம், அபரிகிரகம் ரெண்டும் தானாவே அவனுக்கு தீர்ப்பிச்சிருக்கு. பிரம்மச்சரியம், பிரம்மச்சரிய விரதத்திலையும் இருந்துட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறதுனால ஒரு மாதிரி விரதானுஷ்டானம் பண்றேன்னு இல்லாம விரதானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா விரதானுஷ்டானம் பண்றேங்கிற சங்கல்பம் ரொம்ப முக்கியம். சங்கல்பம் இருக்கும் பொழுது மனசுல அதனால வரக்கூடிய தோஷங்கள் இருந்துன்னு வச்சுக்கோ, அந்த தோஷங்களை நம்ம எப்படி ஓவர் கம் பண்றோம்ன்றது தெரியும். அதனால அது முக்கியம். ஆனா அந்த அனுஷ்டானத்தை பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி இவன் தோஷத்தை ஓவர் கம் பண்றது சொல்ல போறாரு. வேதாத்தியனம் கிஞ்சி ஜானாதி ஜபம் ததா, அவனுக்கு வேதாத்தியனம் இல்ல, அதனால வேத பாராயணங்கிறது எதுவும் கிடையாது. ஜானாதி ஜபம் ததா, எந்த விதமான ஜபமும் எடுத்துக்கல, அவனுக்கு எந்த ஜபமும் தெரியாது. தியானம்னு தேவதானாச்ச நச்ச இவ ஆராதனம் ததா, தேவதைகளை ஆராதனை பண்ணவும் தெரியாது, தேவதைகளை பத்தி தியானம் பண்றதுக்கும் வெறும் கேவலம் தியானம் பண்றதுக்கும் தெரியாது. ஆசனம் வேத, அவனுக்கு யோகத்துல சொல்லி இருக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஆசனங்கள், பத்மாசனம், குக்குடாசனம், ஸ்வஸ்திகாசனம், வீராசனம்னு அந்த மாதிரி ஆசனங்கள்லாம் எதுவும் தெரியாது, எந்த ஆசனங்கள்லயும் இல்லவும் இல்லை. அசோ பிராணாயாமம் ததா புனகா, அதாவது பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாகவும் பிராணாயாமம் சொல்லியிருக்கு. பிராணாயாமங்கிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், நம்மளுடைய சரீரத்தினுடைய ஹெல்த்துக்காகவும் சொல்லியிருக்கு, மந்திர ஜபங்களுடைய ஒரு பூர்வாங்கமாகவும் இருக்கு. அதோட மட்டும் இல்ல, நம்ம ஹோமம் பண்ணும்போது பிராயஷ்சித்தம் பிராணாயாமம், அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கார், பிராயஷ்சித்தமாக பிராணாயாமத்தை விதிச்சிருக்கார். ஸோ அந்த பிராணாயாமம் இருக்கு இல்லையா, அந்த பிராணாயாம பிரக்கிரியைகளும் அவனுக்கு எதுவும் தெரியாது. பிரத்யாகாரம் நோவேத, பிரத்யாகாரம்னாக்க அதாவது தியானங்களை, எண்ணங்களை, பல விதமா வெளியில ஓடுற எண்ணங்களை இழுத்து பிடிக்கிறது. பூத்த சுத்திச்ச காரணம், பூத்த சுத்தியும் அவங்களுக்கு தெரியாது. பூத்த சுத்திங்கிறது வெளியில இருக்க சரீரத்துக்கு காரணமா இருக்கிற பஞ்ச பூதங்களை பிராணாயாமாதி பிரக்கிரியை பிரகாரம் சுத்தி பண்ணிக்கிறது. அந்த சுத்தி பண்ணிக்கிற தத்துவங்கள் இருக்கு பாருங்க, அந்த கிரமமும் காட்டுல இருந்துட்டு இருக்கான். காட்டுல இருக்கும்போது காட்டிலேயே வச்சுட்டு இருக்கான். காட்டுல இருக்கும்போது ஒரு தபஸ்வியினுடைய வாழ்க்கை பிரக்கிரியை எதுவும் அவனுக்கு தெரியாதுங்கிற மந்திர கீழக்கம் ஜப்பியம், அவனுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எதுவுமே கிடையாது. மந்திரத்தை ஜபிக்கும் போது என்ன பண்ணணும்னாக்க, அந்த மந்திரத்தை சரியா ஜபிக்கிறதுக்காக, அந்த மந்திரத்தை தப்பு இல்லாம இருக்கிறதுக்காக, தடை இல்லாம இருக்கிறதுக்காக கீழக்கம், கீழக்கம்ல தாழ்பாளுங்கிற மாதிரி. ஸோ அந்த தாப்பாளை போட்டோம்னாக்கா நம்ம எப்படி கதவுக்குள்ள தாப்போட்டு உள்ள வச்சோமோ அந்த மாதிரி நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு மந்திர ஜபத்தும் போது எந்த தடையும் வராம இருக்கிறதுக்காக பண்றது கீழக்கம்னு. ஸோ அவனுக்கு கீழக்கங்களும் தெரியாது, மந்திரமும் தெரியாது. காயத்ரியும் நவேத சகா. சௌச்சம், சௌச்சம்ங்கிறது ரொம்ப முக்கியம். 3 விதமான ஜீகரண சுத்தி. ஸோ சௌச்சம், அந்த சௌச்சம்ங்கிறது அதாவது சௌச்சம் இல்லாமல், சௌச்சம்ங்கிறது திரவிய சுத்தியில இருந்து ஆரம்பிச்சு சகல விதமான சுத்திகளும். அந்த சௌச்சம் இல்லைன்னா என்ன பண்றது, ஸ்நான விதின்னு செய்வ தத்தா ஆச்சமனம். ஆச்சமனமும், ஆச்சமனம்ங்கிறது என்ன அர்த்தம், நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மள அலர்ட்டா இருக்கிறதுக்காக அந்த கோமுத்திரிகா அதுன்னு சொல்ற பாருங்கோ, அந்த மாதிரி கோகர்ணா கிருதியா கையை வச்சிருந்து அதுல பிரம்ம தீர்த்தம்னு உள்ளங்கை அடி வழியா அது வழியா ஜலத்தை இது பண்ணணும். பண்ணிட்டு என்ன பண்றது, ஒவ்வொரு விரலாலும் ஈரமா ஜலத்தை ஜலத்தை தொட்டு ஒவ்வொரு விரலாலையும் அங்கங்களுடைய ஒரு ஒவ்வொரு இடத்தையும் தொடணும் மந்திரத்தோட, அதாவது பகவன் நாமாவோட
அது ரெண்டு ரெண்டு விரலா சேர்த்து தொடணும், ஒரே விரல் இல்ல. ஆச்சமனத்துல பல பிரக்கிரியைகள் சொல்லியிருக்கார், எந்தெந்த நேரத்துல எந்த மாதிரி எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி ஆச்சமன பிரக்கிரியை அவனுக்கு எதுவும் தெரியாது. சோ தட் வி மே ஆல்வேஸ் ரிமைன் அலர்ட் அப்படிங்கிறதாக. பிராணாக்னிஹோத்திரம் நோ வேத, அதாவது சாப்பிடுற பிரகாரம் பிராணாக்னிஹோத்திரம்னாக்க எப்படி சாப்பிடுறதுன்னு உள்ளுக்குள்ள வந்து என்ன பண்றது, பிராணாய சுவாகான்ட்டு. பலிதானம் நசாதிதி, ஒன்றும் தெரியாது, அதிதி சத்காரமும் எதுவும் இல்லை அவனுக்கு. என்ன சந்தியாம், சந்தியாவந்தனம் இல்ல. சமிதா ஹோமம், அதாவது இவன் பிரம்மச்சாரி இல்லையா, அதனால என்ன ஆகும், சமிதா தானம், சமித்தை கலெக்ட் பண்ணின்னு வருது, அந்த ஹோமங்கள் மந்திரங்கள். விவேத நதசாமுனிகி தோக்கரோ பிராத்தருத்தாய எத்கிஞ்சித் தந்ததாவனம். என்ன பண்ணுவான், காலத்தால எழுந்திருப்பான், சின்ன வயசுல இருந்தே பல்ல என்ன பண்ணுவான், குழந்தையா இருக்கும் பொழுதுல இருந்தே பல்ல தேய்க்கணுங்கிறது சொல்லி கொடுத்துருப்பா. வயசான உடனே தெரிஞ்சு கத்துக்கணுங்கிறது இல்ல, குழந்தையா இருக்கும் போதுல இருந்து பெரியவா நம்மளை பண்ணுன்னு சொன்னதுனால என்ன இருக்கும், சில விஷயங்கள் தானாகவே வந்திருக்கும். ஸோ எத்கிஞ்சு தந்ததாவனம், ஏதோ பல்லு தேய்க்கணும்னு தேய்ச்சிட்டு இருந்தான். ஏன்னா என்னென்னைக்கு குச்சியால தேய்க்கலாம், என்னென்னைக்கு குச்சியால, அதாவது இந்த ஆளும் வேறும் பல்லு குருதின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த குச்சி வந்து அஷ்டமி பௌர்ணமி அமாவாசை இத்தியாதி தினங்கள்ல இந்த மாதிரி குச்சியால தேய்க்கக்கூடாது. அந்த நாள்ல வந்து விருந்த வந்து என்ன பண்ணணும், மாவலை தேய வச்சுட்டு வாயை குழப்பலாம், இல்லை கையால குழப்பலாம், அவ்வளவுதான். ஸோ சில நாள் தான், அதாவது அது என்ன பண்ணலாம், காஷ்ட பீடனம் அப்படின்பா, அந்த குச்சியை கடிச்சு பிரஷ் மாதிரி பண்ணி அதனால இது பண்றது. ஸோ என்னென்னைக்கு பண்றது அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அதெல்லாம் அவனுக்கு விதி தெரியாது. அதனால எச்சின்ட்டு தந்ததாவரம். அதனால என்ன பண்ணுவான், தன்னுடைய பற்களை சுத்தி பண்றத ஏதோ ஒரு விதத்துல பண்ணிட்டு இருந்தான். நான் வந்து வெங்காயம் மந்திரவர்ஜிதம், அவன் ஸ்நானம் என்ன பண்ணுவான், ஸ்நானம் பண்ணும்போது எப்படி இருக்கணும், பஞ்சாங்கம் ஸ்நான விஷயத்துன்னு அதையும் ஸ்நானம் பண்ணும்போது முதல்ல சங்கல்பத்தை பண்ணிக்கணும். சங்கல்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கு, அகமர்ஷண சுத்தங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பூர்ணமா பண்ற ஸ்நானம் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து ஸ்நானம்னு எடுத்திருக்கு. இருந்து அப்படியே தண்ணியில மூழ்கிறோம், எழுந்து வெளில வந்தோம், இல்ல சோப்பு தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, அதை ஸ்நானம்னு சொல்லல. ஏன்னா ஸ்நானம்னு சொல்லும் போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஆத்துல பைப் இருக்கு, பக்கெட்டு ஏதோ எடுத்து இது பண்றோம். இப்போ கிணத்துல ஆத்துல எல்லாம் குளிக்கும் போது அந்த குளம் இதெல்லாம் பொறுத்தையார் யாராவது வெட்டி வச்சிருப்பா, பப்ளிக் பிளேஸா இருக்கும். பப்ளிக் பிளேஸா இருக்கும்போது அதை வெறும்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு விடக்கூடாது. அந்த இடத்துல நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு சேவையை பண்ணிட்டு, அந்த இடத்துல இருக்கிற கல்லு வில்லு ஏதாவது எடுத்து வெளியில போட்டுட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் குளிக்கணும். குளிச்சுட்டு நம்மளுடைய அழுக்கெல்லாம் இருக்கு பாருங்க, அதை அந்த தண்ணியில விடக்கூடாது. சோப்பெல்லாம் தேய்ச்சி அந்த தண்ணியில குளிக்க கூடாது. அதை நம்ம என்ன பண்ணணும், வெளியில கரையில கொஞ்சம் தள்ளி நின்றுதான் உடம்புல வந்து சுத்தம் பண்ணிக்கிறதா இருந்தா அந்த சுத்தம் பண்ணிக்கிறதுக்குன்னு தனியான துறையோ இடமோ இருக்கும், இல்ல வெளியில அந்த மாதிரி பண்ணணும். அனுஷ்டானங்களுக்கு குளிக்கிறதுக்கு இருக்கிற இடங்கள் அந்த மாதிரி கலரு துறையெல்லாம் அசுத்தம் பண்ணக்கூடாது. ஸோ அதனால என்ன ஆகுது, எந்தெந்த இடங்கள்ல எப்படி நடந்துக்கணும், அங்க இடங்கள்ல நம்ம பண்ண வேண்டிய சுத்தி கிரியைகள் என்ன, அந்த இடத்துல நம்ம கிளீன் பண்றதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அங்க சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னு எல்லாம் அகமர்ஷண சுத்தத்திலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் யக்ஷ்ம தர்ப்பணம் இது நிறைய விதிகள் இருக்கு இல்லையா, அந்த விதிகள் எதுவுமே தெரியாது. அதனால என்ன எடுத்து மந்திர வர்ஜிதம், அவனுடைய ஸ்நானம் கங்கையில ஸ்நானம் பண்ணா கூட சங்கல்பாதிகள் எதுவும் இல்லாம மந்திர வர்ஜிதமா தான் ஸ்நானம் இருந்தது. அலான்யாதாய வன்யானி மத்தியானேபி எதிர்ச்சையா, மத்தியானேபி மத்தியான காலத்துல கூட எதிர்ச்சையா பலான்யாதாய அவன் என்ன பண்ணுவான், எந்த பழத்தை என்னைக்கு சாப்பிடலாம், எதை எப்படி சாப்பிடலாம், எது நம்மளுக்கு சாப்பிடறதுக்கு ஏற்ற, அதெல்லாம் பத்தி அவனுக்கு எதுவும் இல்லை, அவனுக்கு ஞானம் எதுவுமே கிடையாது. ஸோ அவனுக்கு பசிக்கு ஏதோ சாப்பிடணும், கிடைச்சதை கிடைச்ச நேரத்துல கிடைச்சபடி சாப்பிட்டு இருந்தான், அவ்வளவுதான். பக்ஷியாபக்ஷிய பரிஜானம் ஜானாதி சதஸ்தா, அவனுக்கு எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஞானம் இல்லை. ஆனா என்ன, சத்தியம் குரூதே விசஸ்திர நாந்தம் பதத்தே குணா, உண்மையை சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இருப்பான், அவ்வளவுதான். எதை சொல்லலாம், இதை வந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு, நம்ம பேரை காப்பாத்திக்கிறதுக்கு எதை சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. எது நடந்ததோ நடந்தபடி சொல்லிட்டு இருப்பான் யாராவது கேட்டா. அதனால என்ன ஆயிடுச்சு, ஜனைகி சத்தியதபானாம கிருதமசிய துஜசிவை, அவனுக்கு சத்தியதபா, சத்தியத்தையே தபசாக கொண்டவன், சத்தியமே தபசாக கொண்டவன் அவனுக்கு பேர் இஷ்டம் எல்லாரும். ஏன்னா அவன் பேர் என்னன்னு தெரியாது, அவன் பேரை சொல்லிக்கல, அதனால சத்தியம், ஏன்னா அவனுக்கு அபிவாதியா தெரியாது, அதனால சத்தியதபான்னு அவனுக்கு பேர் இஷ்டம் எல்லாரும், அவ்வளவுதான். நாதிதம் கசிசித் புரியாது நதா அபிஹிதம் கொசித்து, அகிதம் கசிசித் ந புரியாது, அவன் ஒருத்தருக்கும் தப்பு பண்ணினதும் இல்லை, ஒருத்தருக்கும் கெடுதல் பண்ணதும் இல்லை. அகிதம் ந குறியாது, ஒருத்தருக்கும் அவன் கெடுதல் பண்ணல. நகிதம் கசிசித் புரியாதுன்னு ஒரு பாட்டம் இருக்கு. யாருக்கும் அவன் நல்லது கெட்டதுன்னே தெரியாது, அதனால யாருக்கு அவன் நல்லது பண்ண போறான், யாருக்கு கெட்டது பண்ண போறான். நல்லதும் பண்ணல கெட்டதும் பண்ணலன்னு ததா அபிகிதம், சாஸ்திரத்துல சொல்லப்படாதது அதையும் அவன் செய்யல.
சாஸ்திரம் செய்யாதேன்னு சொல்லி இருக்கிறதையும் நம்ம செய்யல. சுகம் சொபிதி தத்ரைவ. அதனால என்ன ஆயிடுது? சுகம் சொபிதி தத்ரைவ நிர்பயா. அவனுக்கு எதையும் அந்த மாதிரி பண்ணணுங்கிற ஒரு ஆசை இல்லாததுனால, பண்ணாம பாதியில விட்டுட்டுமேங்கிற பயம் இல்லாததுனால சுகம் சொபிதி நிம்மதியா தூங்குறான். சுகம் சொபிதி நிர்பயா, எந்த பயமும் இல்லாம தூங்குறான். ஆனா ஒரே ஒரு கவலை மட்டும் அவனுக்கு, சிந்தையன் என்ன? கதாமே மரணம் பாவி துக்கம் ஜீவாமி காரணே. இந்த காட்டுல என்னுடைய லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கே, எப்ப முடிவு வருமோ அப்படின்னு. ஜீவிதம் திக்ஷ மூர்த்தசே தரசா மரணம் துருவம். ஒரு முட்டாளுக்கு வாழ்க்கைங்கிறதே ரொம்ப மோசமானது, அது தேவையற்ற ஒண்ணு. தரசா மரணம் துருவம், சீக்கிர மரணம் வந்துட்டா தேவலாங்கிற மாதிரி. அப்புறம் என்ன பண்றான்? யோசிக்கிறான். தெய்வேனாகம் குத்தோ மூர்க்கா. நான் முட்டாளானதுக்கு காரணம் யாரு? எங்க அப்பா அம்மா எல்லாம் பிளேம் பண்ணல, அதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். தெய்வேனே, விதி என்ன பண்ணிருக்கு? முட்டாளா பிறப்பிச்சிருக்கு. நான் யோசிக்கிற காரணம் அவன். நான் முட்டாளா இருக்கிறதுக்கு யாரையும் பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, யாரும் காரணம் இல்லை. காப்பி செய்வ உத்தமம் ஜென்ம. பிராமணனா பிறந்திருக்கேன், விருதா ஜாதம். ஆனா என்னுடைய பிறப்பு என்ன ஆயிடுச்சு? இந்த இந்த பிறப்புல எந்த விதமான உத்தமமான ஒரு சூழ்நிலைகளை அடைஞ்சிருக்கணுமோ, டெவலப்மெண்ட் ஏற்பட்டிருக்கணுமோ, நான் என்னை எப்படி டெவலப் பண்ணிட்டு இருக்கலாமோ அந்த மாதிரி பண்ணிக்கல. யதா வந்தியா சுரூபாச்ச யதாவா நிஷ்பலோ துருமஹா அதுக்தோஹா தேனுஷ்ச. அதாவது கறக்காத மாடும் பழுக்காத மரங்களும், அதாவது பிரசவிக்காதவர்களும் போல நாங்க என்ன ஆயிடுச்சு? என்னுடைய லைஃப்ல எது வேஸ்ட், எப்படி பிரயோஜனம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் ததாகம் நிஷ்பலகிருதா, நானும் பயனற்றவனா இருக்கேன். இன்னும் நிந்தாம்பியகம் தெய்வம். நான் இதுல விதியை பிளேம் பண்ணலாமா? சின்ன நிந்தாமியகம் தெய்வம். தெய்வம்னா விதி. விதியை இந்த இடத்துல பிளேம் பண்றதா பிரயோஜனம் இல்லை. நூனம் கர்மம் நம்ம ஈதிருக்கேன். நான் பூர்வ ஜென்மத்துல பண்ண கர்மம் அந்த மாதிரி இருந்திருக்கும், அதனால நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கேன். நதத்தகம். அவன் என்ன சொல்றான்? என்ன மாதிரி இது இவனுக்கு என்ன ஆகும்? தெய்வாத் இந்த ஞானம் ஏற்பட்டிருக்கும், இல்ல ஜனங்களுக்கும் பாக்கி பேருக்கும் இந்த மாதிரி ஞானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவனுடைய சிந்தனை இந்த மாதிரி இருக்குன்னு புராணம் சொல்றது அப்படின்னு எடுத்துக்கலாம். ந தத்தம் புஸ்தகம் கிருத்வா பிராமணாய மகாத்மனே. இந்த காலத்துல கூட ரொம்ப ஈஸி. புஸ்தகங்களை நம்ம என்ன பண்றோம்? ஈஸியா பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் பண்ண புஸ்தகத்தை கடையில வாங்கிடலாம், வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கலாம். புஸ்தக தானம்ங்கிறதும், அதாவது ஏழைகளா இருக்கிறவாளுக்கும், படிக்க விரும்புறவாளுக்கும், இல்ல படிப்புன்றது தேவை இருக்கக்கூடியவாளுக்கும் இந்த மாதிரி புஸ்தகம் வாங்கி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப உத்தமமான தானமா சொல்லியிருக்கு. படிக்க ஆசைப்படுறவாளுக்கு, படிப்பு தேவையா இருக்கிறவாளுக்கு படிக்கிறதுக்கான புஸ்தகத்தை கொடுத்து உதவி செய்யறதுங்கிறது ரொம்ப உத்தமமா சொல்லியிருக்கு. அந்த காலத்திலேயே, அந்த காலத்துல புஸ்தகங்கிறது இந்த மாதிரி ஈஸியா கிடைக்க போறது இல்லை. புஸ்தகம்னா என்ன பண்ணணும்? நம்ம பண ஓலையில எழுத்தாணியை வச்சிருந்து எழுதணும். அது பகல்ல மட்டும்தான் எழுத முடியும். பகல்ல அவ்வளவு அனுஷ்டானங்கள், அவ்வளவு வேலைகள், அவ்வளோத்தையும் பார்த்துட்டு அதுக்கு நடுவில் கிடைக்கிற டயத்துல எழுதணும். ராத்திரியில அந்த எழுத்தாணியில எழுதுறதுக்கான வெளிச்சம் போதுமானதா இருக்க போறது இல்லை. ஸோ பகல்ல மட்டும்தான் எழுத முடியும். அதையும் ஜாக்கிரதையா எழுதணும். ஒவ்வொரு புஸ்தகமா தனித்தனியா எழுதணும். அந்த மாதிரி எழுதி அந்த புஸ்தகத்தை எழுதி முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். இல்ல யார் எழுதுறாளோ எழுதுறவாளை என்ன பண்ணணும்? கூப்பிட்டு உட்கார வச்சிருந்து அவளுக்கு வீடு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்து, சாப்பாட்டு வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்து, எவ்வளவு நாள் இருந்திருக்காளோ அவ்வளவு நாளைக்கு அவ குடும்பத்துக்கு சாப்பாடு வசதி, அவ ஊருக்கு திரும்பி போகும்போது வசதின்னு அவ்வளவுத்தையும் பண்ணி கொடுத்து வாங்கணும். அப்ப புஸ்தகத்தினுடைய விலை எவ்வளவு காசு ஆகும் பாருங்க. அதனால அது எழுதி கொடுக்கணும் இல்லையா? ந தத்தம் புஸ்தகம் கிருத்வா. புஸ்தகத்தை எழுதி ஒரு புஸ்தகத்தை தயாராக்கி பிராமணாய மகாத்மனே ந தத்தம். நல்ல உத்தமமான பிராமணர்களுக்கு, படிக்க விரும்புவர்களுக்கு என்னால கொடுக்கப்படவில்லை. அதனால புஸ்தக தானம் பண்ணாததுனால இந்த ஜென்மால நான் ஓரளவுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியாதவனா, தெரிஞ்சுக்க முடியாதவனா பிறந்திருக்கும் போல. நவை வித்யா மயாதத்தா பூர்வ ஜென்மனி நிர்மலா. நான் பொறுத்தையா இருக்கு, யாருக்கும் எதுவும் சொல்லி தரல போல. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லி கொடுத்திருந்தேன்னா நல்ல ஜென்மாவா கிடைச்சிருக்கும். நான் சொல்லிக்கவும் இல்லை, இல்லை சொல்லி கொடுத்துருக்கவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லி கொடுக்காம எடுத்துட்டோம் போல. ஏனாகம் கர்மயோகேன சகோஸ்மித திஜாதனஹா. அதனால நான் முட்டாளாகவும் இருக்கேன், இந்த மாதிரி ரொம்ப உபயோகப்படாதவனாகவும் இருக்கேன். அது மட்டும் இல்ல, நச தீர்த்தே தபஸ்தப்தம். தீர்த்தத்துல நல்ல புண்ணிய கஷேத்திரங்கள்ல நான் ஜபதபங்கள்லாம் பண்ணல. சேவிதா நச சாதவஹா. சாதுக்களுக்கான சேவையும் நான் எதுவும் செய்யல. ந துஜா பூஜிதா திரவியேகி. பிராமணர்கள், துஜர்கள், இவர்கள் எல்லாத்தையும் என்ன ஆகும்? இவர்களை நான் சரியான திரவியங்களை கொடுத்து நான் கௌரவிக்கவும் இல்லை. சேனதாதோஸ்மி துஷ்டதீஹி. அதனால இப்படி நான் என்ன பண்றேன்? சரியாக அறிவு இல்லாதவனா, அறிவை அடைய முடியாதவனா ஆயிட்டேன். வர்த்தந்தே முனிபுத்திராஸ்ட
வேத சாஸ்திரார்த்த பாரகாக, எவ்வளவு முனிபுத்திரர்கள் நல்ல வேதங்கள்லாம் தெளிவாக தெரிஞ்சு வெட்டிக்காரலா இருக்கா. அகம் சுமூட சஞ்சாத்தா, அவர்களுக்கு நடுவில் நான் தான் ரொம்ப முட்டாளா இருக்கேன். தெய்வ யோகேன கேனிச்சு, ஏதோ ஒரு கர்ம வசத்தினால. நஜானாமி தபஸ்தத்தும் கிங்கரோமி சுசாதனம், தபஸ் பண்றதுக்கு எனக்கு அவ்வளவு அறிவு இல்லை. அந்த தபசுக்கான சாதனங்களை நான் எங்க இருந்து சம்பாதிக்க போறேன், இதை சம்பாதிச்சுதான் என்ன பண்ண போறேன். நித்யாயம் நேத்திர சங்கல்பா, நான் இப்ப ஏதாவது இந்த மாதிரி தபஸ் பண்ணணும்னு நான் நினைச்சேன்னா கூட என்னுடைய சங்கல்பம் மித்யா, பிரயோஜனம் இல்லாம பயனற்றதாக போயிடும், பொய்யாக போயிடும். நமே பாக்கியம் சிவம் கில, அந்த மாதிரி தபசுக்கான சாதனங்களை சம்பாதிக்கிறதுக்கோ சம்பாதிச்ச சாதனங்களை உபயோகப்படுத்தி தபஸ் பண்றதுக்கோ அந்த சங்கல்பங்கள் எதுவும் பயனற்றதாக போயிடும். அதை பயன்படுத்திக்க கூடியதுக்கான பாக்கியம் எதுவும் எனக்கு இல்லை. தெய்வமேவ பரம் மன்யே, நான் என்ன நினைக்கிறேன், தெய்வம் பரம். மனுஷனுக்கு இந்த ஃபேட் அண்ட் ஃப்ரீ வில்னு சொல்றோம் பாருங்க, அந்த பிட்வீன் ஃபேட் அண்ட் ஃப்ரீ வில் எனக்கு எந்த விதமான ஆசைப்படுறதுக்கோ அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கோ எனக்கு எதுவும் தெரியல. அதனால அது எதுவும் பிரயோஜனம் இல்லை. தெய்வமேவ பரம் மன்யே, தெய்வமேவ அதாவது விதியே, பரம் மன்யே, இந்த இடத்துல பரம்னு சொன்னோம்னாக்க பவர்ஃபுல், அதாவது என்னுடைய எண்ணத்தை விட என்னுடைய எண்ணத்தை மீறி செயல்படக்கூடிய சக்தி வாய்ந்ததாக விதி. நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியை பயனற்றதாக ஆக்கி தன் காரியத்தை பார்த்துட்டு போகக்கூடியது விதிதான். பௌருஷம் அனர்த்தகம். பௌருஷம்னாக்க புருஷ பிரயத்தனம். புருஷ பிரயத்தனம்ங்கிறது அனர்த்தகம், பயனற்றது. நான் இதுல எந்த விதமான முயற்சியும் எடுத்து பயன் இல்லை. சமகிருத்தம் காரியம் தெய்வாத் பவதி சர்வதா. ஒரு மனுஷன் சிரமகிருத்தம் காரியம், சிரமம் அப்படின்னு சொன்னா ஹார்ட் எஃபர்ட், எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் எவ்வளவுதான் எஃபர்ட் எடுத்திருந்தாலும், எவ்வளவுதான் எத்திரமும் எஃபர்ட்டும் எடுத்திருந்தாலும், எத்திரமும் சிரமமும் பட்டாலும் அது என்னாகும், தெய்வா துர்கா பவதி, அதை பலனளிக்க கூடியதாக செய்யக்கூடியது விதி. நம்மளுக்கு சரியான பாக்கியம் இருந்தா தான் நம்மளுடைய எஃபர்ட் பலனை கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த பாக்கியம் இல்லைன்னா எந்த எஃபர்ட் பிரயோஜனம் இல்லை. அதான் சொன்னா, ஹரிணாபி ஹரேனாபி பிரம்மனாபி சுரைரபி லலாட்ட லிகிதா ரேகா பதிமாஸ்துன்னு சத்தியதேன்னு சொல்லுவா. எழுத்த யாராலையும் மாற்ற முடியாதுன்னு. அதுதான் சொல்றான், பிரம்மா விஷ்ணுஷ்ட ருத்ரஸ்ட சக்கராத்தியா சில தேவதாக காலசிய வசகா சர்வே. எப்பேற்பட்ட தேவதா இருந்தாலும் அவர்கள் காலத்திற்கு அதாவது தெய்வத்திற்கு வசப்பட்டவர்களே, தெய்வத்திற்கு உட்பட்டவர்களே. பாபோதி துரத்திரமஹா, நோபடி கேன் டிரான்ஸ்கிரஸ் த டைம் அப்படின்னு தான். ஏவம் விதான் விதர்காசு, மனசுல என்ன ஆயிடுச்சு, கஷ்டங்கள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த மாதிரி அப்பப்போ உனக்கு ஏதாவது சிந்தனைகள் வந்துட்டு இருக்கும். இதற்காக அதாவது ஆர்குமெண்ட்ஸ், அவன் மனசுக்குள்ளேயே சந்தேகங்களும் அதுக்கான அந்த இதுக்கு அவனுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் ஏற்பட்டு இருக்கு. குருவானோ அகர்நிசம் ஜிதா சிதஸ்திர ஆசிரமே தீரே, அந்த கங்கை கரையில அந்த ஆசிரமத்துல இருந்துட்டு இருக்கான். ஜானவியா பாவனீர்த்தலே, கங்கையினுடைய புனிதமான அந்த கரையில் இருக்கிற ஆசிரமத்துல இருந்துட்டு இந்த மாதிரி சமயத்துல நினைச்சுட்டு இருக்கான். ராத்திரி பகலா எப்போ அவனுக்கு தோன்றதோ இப்ப நினைச்சிட்டு இருப்பான், கஷ்டப்படுறோம்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா இந்த மாதிரி கஷ்டப்படப்பட என்ன ஆயிடுது, இந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்பட அவனுக்கு வாழ்க்கையில எது மேலேயுமே ஒரு குறிப்பு இல்லை, எதையுமே பிடிக்கல, இது போகணுன்ற எண்ணமே இல்லை. பூர்ண வைராகியம் டெவலப் ஆயிடுது. விரக்த சது சஞ்சாதா, பூர்ணமா அவனுக்கு விரக்தா வைராகியம் ஏற்பட்டு போச்சு. சிதஸ்திர ஆத்திரமே திஜா காலாதி வாகனா, அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த எண்ணங்கள் ஏற்படுறது இல்லை. அதுக்கப்புறம் அதை பத்தி ரொம்ப யோசிக்கிறது இல்லை, யாரையும் குறை சொல்றது இல்லை, யாரையும் எதுக்காகவும் பிளேம் பண்றது இல்லை. சரி, நம்மளுக்கு லபிச்ச வாழ்க்கை இவ்வளவுதான். பூர்ண வைராகியத்தோட சாந்தகா மிகுந்த சாந்தியோட மன சந்துஷ்டியோட நிம்மதியோட என்ன பண்ணான், காலாதி வாகனம் சகார விஜனேவனே. விஜனேவனே, காட்டுல யாருமே இல்லாத அந்த இடத்த யாராவது எப்பாவது ஒருத்தர் 2 பேர் வந்து போயிட்டு இருக்கலாம், குறுக்க போயிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். ஸோ பெரும்பாலும் ஜனங்கள் இல்லாததான அந்த காட்டுல சாந்தகா மன சந்தோஷமாக சாந்தமாக நிம்மதியாக எந்த விதமான குற்றங்குறைகளும் என்ன பொறுத்தியார குறை சொல்றது, பொறுத்தியார பிளேம் பண்றது, பொறுத்தியார தப்பு கண்டுபிடிக்கிறது, தங்கிட்ட அது இல்லையே அவள்கிட்ட அது இருக்கே அப்படிங்கிற பொறாம, அந்த மாதிரி தவறான எந்த விதமான குணங்களும் மற்றவனாய் நிம்மதியாய் சந்துஷ்டா. பகவத்கீதை சொன்ன மாதிரி அந்த சந்துஷ்ட சததம் யோகின்னு அந்த வைராகியம் சந்துஷ்டிக்கிற 2 குணமும் என்ன பண்ணா ஆனாக அவனுக்கு பூர்ணமா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ காலாதி வாகனம் சாந்த சகாரன்னு. இப்ப அவனுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வருது.
ஏவம் ஸ்திதஸ்ய து வனே விமலோதகே வை வருஷாணி தத்ர நவபஞ்ச கதானி காமம். ஏவம் ஸ்திதஸ்ய து ஏவம் ஸ்திதஸ்ய இப்படியாக வைராக்கியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் அவன் பணத்துல இருந்துருக்கும் போது விமலோதகே சுத்தமான ஜலத்தை உடைய கங்கை நதிக்கரையில் இருக்கும் பொழுது வருஷாணி தத்ர நவபஞ்ச 9 + 5 14 வருஷங்கள் கதானி காமம் நாராதனம். ஆனா நம்ம லௌகிகமான ஆங்கிள் பார்த்தோம்னா நாராதனம் நச ஜபம் ந விவேத மந்திரம். அவனுக்கு ஆராதனமோ ஜபமோ மந்திரமோ எதுவும் தெரியாது. காலாதி வாகனமசோ கிருதவான் வனேவை. அவன் காலத்தை கழிச்சுட்டு இருக்கான். ஒண்ணுமே இல்லை, பேசாம உட்கார்ந்துட்டு இருப்பான். அதுவே ரொம்ப கஷ்டம். எவ்வளவு நாள் இப்படியே சும்மா இருக்கிறது இல்லை, எந்த ஒரு காரியத்தையும் செய்யாம எது ஒண்ணும் இல்லாம அங்க பாக்கிறதுக்கு டிவியும் கிடையாது, கேட்கறதுக்கு ரேடியோவும் இல்லைங்கிற மாதிரி நாள் முழுக்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கணும் இல்லையா. காலாதி வாகனம் சாதாரணமா தபஸ் ஜபம் அப்படின்னு சொன்னா கூட ஏதோ டைம் போகும்னு சொல்லலாம். இங்க டைம் பாஸ்க்கே ஒண்ணும் இல்லை. அதான் திருப்பி திருப்பி சொல்றாரு, காலாதி வாகனம் அசோ காலத்தை கழிச்சுட்டு இருக்கான். கிருத்தவான் வனேவை ஜானாதி தஸ்ய விதமம் விததம் பிரதமேவ லோகா சத்தியம் வதத்தியபி முனிஸ்தில நாமஜாதம். ஸோ ஜானாதி தஸ்ய விததம் அவனுடைய அங்க பேசாம உட்கார்ந்து இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். சத்தியத்தை மட்டுமே பேசுவான்ங்கிறதும் தெரியும். சத்தியம் வதத்தியபி முனிஸ்தில நாமஜாதம் ஜாதம் யசஸ்து சகலேஷு ஜனேஷு காமம். அவனுடைய புகழ் இந்த மாதிரி இருக்காங்கிறது அவனாக விரும்பாவிட்டாலும், அவனா தம் புகழை பரப்பிக்கணும்னு நினைக்காட்டாலும், அவன் புகழ் அவன் சும்மாவே இருக்கான். சும்மா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த இடத்துல சும்மா இருக்கான், ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருக்கான், பூர்ண வைராக்கியத்தோட இருக்காங்கிற அவனுடைய புகழ், உண்மையை மட்டுமே பேசிட்டு இருக்காங்கிற புகழ் தனிக மத்தியில அந்த காட்டு மத்தியில எல்லாத்தையும் பரவிடுச்சு. சத்தியவர்த்தோய மனுஷம் நம் ரிஷாபிபாஷி. இவன் சத்தியவர்த்தன், சத்தியத்தை மட்டுமே பேசுவதை விரதமாக கொண்டவன். நம் ரிஷாபிபாஷி. ரிஷா பொய்யை ஒருபோதும் பேச மாட்டான், பொய்யை ஒருபோதும் நினைக்க கூட மாட்டான் அப்படிங்கிற பெருமை பரவிடுச்சு. தத்ரைகதாசு மிருகையாம் ரமமான ஏவ பிராப்தோ நிஷாத நிஷதோ திட்ட சாபமானகா. அந்த மாதிரி இருக்கும்போது வேட்டையாடுவதில் விருப்பம் கொண்ட ஒரு வேடன் அந்த பக்கத்துல வில்லும் அம்புமாக வில்லையும் அம்பையும் கையில் ஏந்தியவனாக வந்தான். கிரீடன் வனேதி விபுலே யமதுல்ய தேகா குரூராகிருதிக்கு மிகுந்த பயங்கரமான ஒரு சரீரத்தை கொண்ட ஒரு பயங்கரமான அனன கர்மணி சாதி தக்ஷகா. அதாவது மிருகங்களை கொள்வதில் ஹிம்சிப்பதில் மிகுந்த திறமையுடையவனான ஒரு அந்த பரந்த காட்டுல ஒரு வேடன் அங்க வந்தான். ஏனாதி கிருஷ்ணேன சரேன வித்தகா. அவனாலே நன்கு இழுத்து வேகமாக விடப்பட்ட வில்லினாலே அடிபட்ட வித்தகா அடிபட்ட கோலகா. கோலகான ஒரு பன்றி. கிராதேன தனுர்தரேன கிராதேன வில்லை தாங்கி இருக்கக்கூடிய இந்த வேடனாலே அடிக்கப்பட்ட ஒரு பன்றி பலாயமானகா ஓடுவதாய், அவனிடமிருந்து தப்பித்து ஓடுவதாய், பய விக்வலகா பயத்தில் ரொம்ப குழம்பியதாய், முனே சமீபம் விபுத்தோ ஜகாமை மிக வேகமாக விரைவாக ஓடி முனிவர் அருகில் வந்தது. விகம்பமானகா பயத்துல நெடுங்கிட்டு இருக்கு அதனுடைய உடம்பு, தப்பிக்க முடியுமோ முடியாதுன்னு. ருதிராத்திர தேகா அடிப்பட்ட வேகத்துல அம்புல இருந்து ரத்தம் வந்து, அம்புப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் வந்து அது உடம்பு முழுக்க ரத்தத்தினால நனைஞ்சிருக்கு. எதா ஜகாம ஆசிரம மண்டலம். ஆசிரம மண்டலம்னா அந்த பெனல்ஸ் குரோவ், அந்த முனிவர் இருக்கக்கூடிய ஆசிரம அந்த இடத்துக்கு அந்த ஏரியாவுக்கு அது எப்போ வந்ததோ, கோலஸ்ததா அதீவ தயார்திரபாவம் பிராப்தகா முனிகி. கோலகா அந்த இது எப்ப அந்த இடத்துல அவ்வளவு ரத்தத்தோட அது பயங்கரமா ஓடி வந்ததோ, அந்த பன்றியை பார்த்த உடனேயே அந்த முனிவருடைய மனசுல, ஏன்னா அவர் வந்து முனிவர்னு தனியா அந்த விருத்தன் தபஸ் பண்ணாட்டா கூட அவர் அங்கேயே பூர்ண வைராக்கியத்தோட சந்தோஷத்தோட அந்த இடத்துல நகராம உட்கார்ந்து இருக்கிறவர் இல்லையா. அதனால மௌனமா இருக்கிறதுனாலேயே அவர் முனிவர். அந்த மௌனத்தினால மௌனேன்னு கிருஷ்ணாதேன்னு சொல்லியிருக்கிற மாதிரி மௌனமா இருக்கிற காரணத்தினால என்ன ஆயிடுது, அந்த முனிவர் அவருக்கு தயார்த்திர பாவம், தயையினாலே கருணையினாலே அவர் மனசுல ஒரு இரக்கம் தோன்றிருக்கு. சமீட்ச தீனம், அந்த பன்றியை பார்த்தோம்னா அவர் மனசுல ஒரு கருணை தோன்றியது. அக்ரே விரஜந்தம் ருத்ராத்திர கிரேகம் விஸ்வா முனிகி சூக்கரம் ஆசு யுத்தம். அது அவருக்கு எதிர்த்து அவருக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கு அந்த பன்னி. ருத்ராத்திர தேகம் விஸ்வா முனிகி சூக்கரம் ஆசு யுத்தம் தயாதிவேசாத் அதி கம்பமானகா. இப்ப முனிவருக்கும் என்ன எடுத்து இரக்கம் வந்ததுனால அவருக்கும் கம்பமானகா, உடம்பு கொஞ்சம் லேசா தூக்கி போடுறது கொடுக்கிறது, அதாவது உடம்பு துடிக்கிறது. அவர் என்ன பண்ணார், அதை பார்த்து அதாவது என்ன பண்றது, வழிகாட்டுற வழியில வழி காட்டுற மாதிரி ஐ அப்படி
பீஜம். சாரஸ்வதம் பீஜம்னாக்க அம்பாள் அதை என்ன எடுத்துக்கிறா? சாரஸ்வதம் பீஜம். ஐம் அப்படிங்கிறது சரஸ்வதி பீஜம் வந்துடும். ஐங்கிறதுல வழிகாட்டுற மாதிரி ஐ ஐ அப்படிங்கிறான். பூர்ணமா அதை சேர்த்து சொல்லல. ஆனா அம்பாள் அதை என்ன பண்றா? சரஸ்வதி பீஜத்தை சொன்னதா உச்சதார சரஸ்வதி பீஜத்தை அவன் சொன்னதா எடுத்துக்கிறான். சாரஸ்வதம் பீஜம் அசோச்சதார. சாரஸ்வத பீஜத்தை அவர் என்ன பண்றார்? உச்சாரணம் பண்ணினார். அஜ்ஞாத பூர்வஞ்ச. ஏன்னா அந்த சத்தம் இது, ஏன்னா அங்க யாருமே ரொம்ப மனுஷியா கிடையாது. யாரும் அவனை பார்த்து பேசல, அவனும் யாரை பார்த்தும் பேசல. ஸோ எந்த விதமான ஆர்டிகுலேட்டட் சவுண்ட், வாயால உச்சரிக்கக்கூடிய சத்தம் எதையும் கேட்கல. அதான் அஸ்ருதஞ்ச. அவன் சொன்னதும் இல்லை, கேட்டதும் இல்லை. தெய்வான் முக்கியவை சமுதாகத்த. ஏதோ பூர்வஜன்ம சுகிருத்தத்தினால சமுதாகதா முகா அவனுடைய வாயிலிருந்து அந்த சத்தம் வந்திருக்கு. அது சத்தம் இல்ல, பீஜாட்சரம். ஜாத்தவான் பீஜமசௌ விமூடா. அது பீஜ மந்திரம் பீஜாட்சரத்தினுடைய பகுதிங்கிறது அவனுக்கு தெரியாது. மமஜ சோகேச்ச முதிர் மகாத்மா. பாவம் இது கஷ்டப்படுறதுன்னு அது என்ன எடுத்து சோகத்துல மமஜ கோல பிரவிசிய ஆசிரம மண்டலம் தத் கதோ நிகுஞ்சே பிரவிலிய கூடம். அந்த தந்தை என்ன பண்ணிட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சது. கதோ நிகுஞ்சே பிரவிலிய கூடம். ஒரு புதருக்குள்ள போய் மாட்டி முடிச்சு, எங்கேயோ போய் சொருகி முடிச்சு தன்னை புதருக்குள்ள உள்ள போய் தன்னை வெளியில தெரியாதபடி பார்க்க முடியாதபடி புதருக்குள்ள புகுந்துருக்கு. அப்பிராப்த மார்க்கோ. அது வெளியில எப்படி போறதுன்னு தெரியல. அதான் வெளில தப்பிச்சு புதருக்குள்ள இருந்து இல்ல, அங்க இருந்து அந்த வேற கையில மாட்டிக்காம தப்பிச்சு போறதுக்கு அதுக்கு வழி தெரியல. அப்பிராப்த மார்க்கா, வழி தெரியாததா இந்த புதருக்குள்ள இருக்கிறதா சேஃப் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிட்டு புதருக்குள்ள போய் உட்கார்ந்துருத்து. திருட நிர்விண்ண சேதாக பிரபேபமானஹா சர பீடிதத்துவா. அதோட அதுக்கு அம்பு அடிபட்டு இருக்கிறதுனால, அம்பு அடிச்சிருக்கிறதுனாலயும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்கு, வழி தாங்கல. கதஹா க்ஷணாத் ஆகரணாந்த கிருஷ்ணம். ஸோ வித்தின் செகண்ட் அந்த அது போய் சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன பண்ணான், அந்த வேடன் வரான். சாபம் ததானோ அதி கராள தேகா. பயங்கரமான வேகம். சாபம் ததானஹா, தன்னுடைய வில்ல தூக்கிட்டு இருக்கிறோம்னா பிராப்தஸ்ததந்தே சசம் மிருத்தியமானஹா. அந்த தந்தையை தேடிக்கொண்டு நிஷாதராஜத்தில காலையேவ. நிஷாதராஜன் அங்க சேர்ந்தான். துஷ்டாமனும் தத்திர குஷாசனே ஸ்திதம். அங்க பண்ணியை காணல, ஆனா தர்பாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த இவரை பாக்குறான், முனிவரை பாக்குறான். நாம் நாட்டு சத்தியவிரதம் அத்விதீயம். அவரை சத்தியவிரதன் அந்த பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால இவர் தான் சத்தியவிரதர்னு அவனுக்கும் தெரியும். யாத பிரணமிய பிரமுகே ஸ்திதோசோ. அவருக்கு எதிர்க்க நின்று அவரை வணங்கி பப்பச்ச கோல ஸ்வகதோ விஜேச. பிராமணரே, இந்த பன்றி எங்க போயிருக்கு, எங்க போச்சு தெரியுமான்னு. ஜானாம். அவன் அதோடு மட்டும் இல்ல, ஜானாமி தேகம் சுப்ரதம் பிரசித்தம். இது சத்தியவிரதம் அப்படிங்கிற அந்த விரதத்தை திருடமாக எடுத்துக்கொண்டவர்னு நன்கு பிரசித்தம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏனாத்திய பிரிச்சே, அந்த சத்தியவிரதங்கிற காரணத்தினால உன்னை கேட்கிறேன். மம பாட வித்தகா, என்னுடைய அம்பினால் அடிக்கப்பட்டதான அந்த பன்றி எங்கே? ஏன்னா சுதார்த்திதமே சகலம் குடும்பம். அதாவது இப்ப அந்த பன்றியை காப்பாற்றணும்னு நினைச்சுன்னா என்னுடைய குடும்பமும் பசியினால வாடிட்டு இருக்கு. என்னுடைய குடும்பத்திற்கு உணவு இல்லை. சுதார்த்திதம் சுதையா அர்த்திதம் பீடிக்கப்பட்டிருக்கு. விபத்து காமத்தில ஆகதோஸ்மி. அந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். திருமமேஷா விகிதா விதாத்ரா. எனக்கு இது விருத்திகி, எனக்கு இது உணவுக்கான வழியாக எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு. நான் நெத்தி விக்ரேந்திர, எனக்கு வேற வழி இல்லை. நான் உண்மையை தான் சொல்றேன், எனக்கு இதை விட்டா வேற வழி எதுவும் தெரியாது. பர்த்தவியமேவேக குடும்பம் அஞ்சதா. என்னுடைய குடும்பம் என்னாலே பர்த்தவியம் தாங்கப்பட வேண்டியது. ஏனாப்பிபாயேன சுபாசுபேன. ஏதாவது ஒரு வழி இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய மனைவி மக்கள் எல்லாருக்கும் நான் சாப்பாடு போட்டாகணும், அவளை காப்பாற்றி ஆகணும். அதனால ஏதாவது ஒரு வழியில நான் பண்ணி ஆகணும் அப்படின்னா. சத்தியம் பிரவீத் சத்தியம் சத்தியம் விரதோசி. நீ உன் பேரே சத்தியவர்த்தர், அதனால உண்மையை கூறும். சுதாசுரோ வர்த்ததே போஷ்யவர்க்கா. என்னுடைய என்னால காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் பட்னியா இருக்கார்கள். பாசௌகத சூக்கரோ பான வித்தா. அம்பியால் அடிக்கப்பட்ட அந்த பன்றி எங்கு சென்றது? திருச்சாமியம் பாடவ புரூகி சூர்ணம். பாடவ அக்னி போன்றவரே, அது எங்க போயிருக்குங்கிறது கொஞ்சம் தைரியமா சொல்லுங்க. தேனேதி பிருஷ்டா இது தேன பிருஷ்டா என்று அவனாலே கேட்கப்பட்ட முதல் மகாத்மா விதர்க்க மக்னஹா. இப்ப அவர் மனசுக்குள்ள விதர்க்கம், ஒரு லாஜிக்கல் என்ன சொல்றது, அது ஆசிலேஷன், என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்ட்டு. பிரபுவ காமம் பிரபு. அவர் கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஆயிடுது, he became an oscillating type of person. சத்தியவிரதம் மேத்திய பவேன்ன பக்னம். என்னுடைய சத்தியவிரதத்துவம், இதனால உண்மையை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற என்னுடைய விரதமானது பக்னம் ந பவே,
அது முடியப்படாது. ந திருஷ்ட இச்சரித்தேன கில்வை, நான் அதை பார்க்கல, அந்த பந்து எங்க போச்சு அப்படி தெரியல, நான் பார்க்கலன்னு சொன்னேன்னா என்னுடைய விரதம் பத்திரமாயிடாதா? நான் பொய் சொல்லவனா ஆயிட மாட்டேனா? பார்ப்போம். ரதோத்திர கோல சரவித்த தேகா கதம் பிரபீமிய, இந்த வழியா வந்து போயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேனா? மிருஷா அமிர்ஷாவா? நான் உண்மையை சொல்லுவேனா பொய்ய சொல்லுவேனா? இந்த வழியா வந்து போயிருக்குன்னு உண்மையை சொல்லுவேனா போகலன்னு பொய்ய சொல்றதா? எதை சொல்றது? சுஜார்த்திதோயம் பரிபிரிச்சதி, வேகம் பசியினால மிகவும் வாடுபவனாக கேட்கிறான். திருஷ்டுவா ஹனிஷ்யத்தி சூக்கரம், தம்பியை பார்த்துட்டான்னா உடனே அதை கொல்லவும் செஞ்சிருவான். சத்தியம் ந சத்தியம் கலு, சத்தியம் ந சத்தியம் கலு எத்திர ஹிம்சா, எந்த இடத்துல சத்தியம் ஹிம்சையுடன் சேர்ந்ததாக இருக்கோ, அதாவது பிறருக்கு துன்பம் விளைவிக்கிறதோ, அது சத்தியமாகாது. உண்மை என்பது யாதெனின் யாதென்றும் தீமையிதால சொல்லல் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதோட சத்தியம் ப்ரூயா பிரியம் ப்ரூயா ந ப்ரூயா சத்தியம் அப்பிரியம். அதாவது பிரியம்ங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்னா, பொறுத்தையாருக்கு பிடிச்சிருக்கு இனிமைன்னு அர்த்தம் இல்லை. பொறுத்தையாருக்கு தீமை எதுவும் தராதது, யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். நான் இப்ப இந்த வழியா தான் பந்து போயிருக்குன்னு சொன்னேன்னா அது பன்றிக்கு தீமையை விளைவிக்க கூடியதுனால அது உண்மையாகுமா பொய்யா இருக்குமா? சத்தியம் ந சத்தியம் அது எத்தனை ஹிம்சா, எங்க ஹிம்சை இருக்கோ அது உண்மையாகாது. தயான்விதம் அமிர்தமேவ சத்தியம், தயான்விதம் அமிர்தமேவ சத்தியம், இரக்கத்துடன் கூடி கருணையுடன் கூடியதா இருந்தாலும் பொய்யும் சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதனால என்ன ஆகும்? இதம் நராணாம் பவதீக ஏன ததேவ சத்தியம் ந ததான்யதை, எது மனிதர்களுக்கு இரக்கத்தை கொடுக்குமோ, நல்லதை ஹிதத்தை கொடுக்குமோ அதுதான் சத்தியமே ஒழிய என்ன அந்நியதா. இதம் கதம் சியாத் உபயோர் விருத்தையோகோ, நான் பன்றிக்கு இறக்கத்தை பார்த்தேன்னா இவனுக்கு இறக்கம் இருக்காது, இவனுக்கு இறக்கத்தை பார்த்தேன்னா பன்றிக்கு இறக்கம் காட்ட முடியாது. உபயோகோ விருத்தையோகோ ஹிதம் கதம் சியாத், இரண்டு விருத்தமான, அதாவது ஒன்றுக்கொன்று முரண்படக்கூடிய இருவரிடத்தில் ஒரே சமயத்தில் எது ஹிதமாக இருக்க முடியும்? ததுத்தரம் கிண்ண யதா மிருஷாவச்சா. ஸோ இவனுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் எப்படி சொன்னால், மிருஷாவச்சா, என்னுடைய வார்த்தையும் பொய்யாகாது. இவர்கள் ரெண்டு பேருடைய இன்ட்ரெஸ்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரடிக்டரியா இருக்கு. ஸோ இவ ரெண்டு பேருக்கும் ஹிதமான வார்த்தையை சொல்லணும், ஆனா ரெண்டு பேருக்கும் கான்ட்ரடிக்ஷனா இருக்கு. ரெண்டாவது, நான் சொல்லக்கூடிய வார்த்தை பொய்யாகவும் ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு அவன் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அந்த ஐங்கிற பீஜத்தினுடைய அந்த அம்பாளுடைய அனுகிரகத்துல. விசாரையன் ஆடவ தர்ம சங்கடே நப்ராப பக்தும் வசனம் யதோசிதம், அந்த இடத்துல அவனுக்கு என்ன சொல்றது எப்படி சொல்றது அப்படின்ற வார்த்தை அந்த இடத்துல அவனுக்கு தோணல, வரல. பானாகதம் தீட்ச தயான்விதஞ்ச கோலம் ததந்தே சமுதாகிருதம் வச்சா. ஸோ பானத்தினால் அடிப்பட்ட பன்றியும் பார்த்தான், அவன் அருகில அந்த நிஷாதனால சொல்லப்பட்ட வார்த்தையும் கேட்டான். தேன பிரசன்னா நிஜ பீஜத சிவா, அந்த ரெண்டுத்தையும் பார்த்த உடனே தன்னுடைய பீஜாட்சரத்தினுடைய பகுதியினால சொல்லப்பட்டதாக நினைத்த அம்பாள் என்ன பண்ணா? நிஜ பீஜதா சிவா பிரசன்னா, சிவா அப்படின்னா அம்பாள். அவன் என்ன பண்ணா? சிவாச்சு சிவரூபாச்சு சிவ ஜெயிக்கிறது இல்லையா? சிவாங்கிறது அம்பாள், பிரகிருதி தேவதை. அவன் என்ன பண்ணா? பிரசன்னா, அவ அந்த இடத்துல பிரசன்னம் ஆயிட்டா. வித்யாம் துராபாம் பிரதௌச்சு தஸ்மை, அந்த இடத்துல பிறராலே அறிய முடியாததான, பிறராலே அடைய முடியாததான சிறந்த அறிவை அவனுக்கு அளித்தாள். ஒரு நிமிஷத்துல அவனுக்கு என்ன எடுத்து காளிதாசனுக்கு கொடுத்த மாதிரி அவனுக்கு மிக சிறந்த மிக உயர்ந்த அறிவை அந்த இடத்துல அளித்தார். பீஜோச்சாரணத்தோ தேவியா வித்யா பிரஸ்புரிதா அகிலா, தேவியினுடைய பீஜோச்சாரணத்தினால அகிலா வித்யா பிரஸ்புரிதா, அனைத்து வித்யைகளும் அவனுக்கு என்ன எடுத்து ஒரு க்ஷணத்துல அவனுக்கு அந்த இடத்துல தோணிடுச்சு. வால்மீகேஷ்ட யதாபூர்வம் ததாச எம்போதி, எப்படி வால்மீகிக்கு வித்தியை தோணித்தோ, வித்தியங்கிறதுல எப்படி வால்மீகி கவியா ஆனாரோ, வால்மீகி கவியா ஆனது போல ஒரு க்ஷணத்துல அவரும் என்ன பண்ணார்? அந்த இடத்துல கவியாக மாறினார். சமுவாச திஜ்னோ வியாதம் சம்முகஸ்தம் தனுர்தரம் சத்தியகாமஸ்து தர்மாத்மா ஸ்லோகமேகம் தயாபரா. சமுவாச திஜோ வியாதம், அந்த திஜ வியாதனை பார்த்து என்ன பண்ணார்? சம்முகஸ்தம் எதிர்த்து தனுஷ் தேங்கிட்டு இருக்கிறவனை பார்த்து சொன்னார் சத்தியகாமஸ்து தர்மாத்மா ஸ்லோகமேகம், காவியம். அவருக்கு மனசுல என்ன எடுத்து தன்னறியாம ஒரு காவியமாக அது வெளில வருது. அதாவது அவர் சொல்லணும்னு யோசிச்சு இப்படி கம்போஸ் பண்ணி கவனம் பண்ணி சொல்றது இல்லை, அவருடைய மனசுல இருந்து என்ன ஆகுது? அம்பாளுடைய பிரிக்கிற அப்படியே வெடிச்சுன்னு வருது. யா பஸ்யதி நசா ப்ரூதே யா ப்ரூதே சான பஸ்யதி அகோ வியாச ஸ்வகாரியாசின் தும் பிரிச்சசி புனః புனகா.
யா பஸ்தி நசா புருதே, யார் பார்க்கிறாளோ அவள் பேசுவதில்லை. சாதாரணமா சொல்ல கண்ணு பார்க்கறது ஆனா கண்ணு பேசாது, வாய் பேசுறது வாய் ஆனா பார்க்கல. ஸோ பார்த்தவாளுக்கு என்ன பார்த்தோம்னு சொல்ல தெரியாது, சொல்றவாளுக்கு எதை பார்த்தோம்னு சொல்ல முடியாது. ஸோ பார்க்கறது வேற சொல்றது வேற. அப்படி இருக்கும் பொழுது நீ உன்னுடைய காரியத்திலேயே குறியா இருந்து பாத்தியான்னு கேட்டுட்டு இருக்கிய, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி. பார்க்கறதுங்கிற சர்வ ஞானமும் இருக்கிறது சாட்சி, ஆனா சாட்சியா இருக்க பொழுது அது கர்த்தா இல்லை. சாட்சியா இருக்கிறது கர்த்தாவா இல்லாததுனால சாட்சியை போய் கர்த்தாவா இதுன்னு சொல்றியே, அது எப்படி முடியும்? யாருக்கு சாட்சியா இருக்காளோ அவ கர்த்தாவா இல்லை, யார் கர்த்தாவா இருக்காளோ சாட்சியா இல்லை. அதனால இந்த இடத்துல உன் காரியத்திலேயே குறியா இருக்கிறவனே இந்த இடத்துல நான் என்ன செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரியும் இதுல அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படியாக அவருக்கு என்ன எடுத்து பூர்ணமான ஞானத்துல அவனை பார்த்து சொல்றார். சொன்ன உடனே இச்சித்தஸ்து ததாத்தேன கதோசு பசுவா புனகா, இது கேட்டவங்களே அவனுக்கு என்ன எடுத்து மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் உண்மையதான் சொல்லுவார் அப்படின்ட்டு என்ன அவர் சத்தியவர்த்தம்னு பேரு. அதனால அவன் தன் வழியை பார்த்துன்னு போயிட்டான். நிராச சூக்கரே தஸ்மின் பராவிருத்தோ நிஜாலேயே. அவன் என்ன பண்ணான், சரி இந்த இடத்துல பண்ணி இருக்காது பண்ணி கிடைக்காதுன்ட்டு அவன் போயிட்டான். பிராமணஸ்து கவிர் ஜாதா பிராச்சேதச இவாபரா. பிராச்சேதசான்னாக்க பிரசேதசனுடைய குமாரன், மருடனுடைய குமாரனான வால்மீகியை போல அவர் ஒரு பெரிய கவியா ஆயிட்டார். பிரசித்த சர்வலோகேஷு சத்திய நாம்னா சத்தியமிருத்தோ திஜா. சத்தியமிருத்தன்ற பேரோட அவர் பிரசித்தியானார். சாரஸ்வதம் தத்தோ பீஜம் ஜஜாப இதி பூர்வகம். அதுக்கப்புறம் அவருக்கு பூர்ண ஞானம் வந்ததுனால சாரஸ்வத பீஜத்தை எப்படி உபதேசம் பண்ணணும்னு அவருக்கு தானாவே பிரிச்சுட்டு தெரிஞ்சது. அம்பாள் உபதேசம் பண்ணா. அதனால அந்த விதிபூர்வகம் சரியான முறையில் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி அதை ஜபம் பண்ண ஆரம்பிச்சார். பண்டிதஸ்து அதிவித்தியாதோ திஜாசோ தரணீதலே. உலகத்திலே சிறந்த புகழ்பெற்ற பண்டிதராக ஆனார். பிரதிபர்வசு காயந்தி பிராமணா யஜ்யசேதா. இதுதான் முக்கியம். பிரதிபர்வசு ஒவ்வொரு பர்வ அமாவாசை பௌர்ணமி நாள்களிலையும் யஜ்யசா பிராமணா காயந்தி. சாரஸ்வத பீஜத்தை இந்த மாதிரி தெரியாமல் தவறாக, அதாவது தன்னுடைய வாயிலிருந்து தானாகவே சரஸ்வதியினுடைய கடாட்சத்துக்கு பூர்ணமான அனுகிரகமாக ஆன இந்த பிராமணனுடைய கதையை, அம்பாளுடைய பெருமையும் இந்த பிராமணனுடைய கதையையும், அதாவது உண்மையே பேசுறதுனாலே பல விதமான காரணங்கள்னால அப்படி பெரிய புகழ் பெற்றவனால் இந்த பிராமணனுடைய கதையை ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு பண்டிகையிலையும், பிரதி பருவம்னாக்க பருவான்னாக்க பண்டிகை உற்சவம்னும், ஒவ்வொரு உற்சவத்திலையும் இவனுடைய கதை மற்றவர்களுக்கு சிறந்த மாடலாக இருக்கணும்னு அதை எல்லாருமே என்ன பண்றாங்க, விசேஷமாக அந்த கதையை எடுத்து சொல்றாங்க. ஆக்கியானந்த அதி விஸ்தீர்ணம் ஸ்துவந்தி முனைய சில. இந்த இடத்துல சுருக்கமா அவனுடைய கதை சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப விஸ்தீர்ணமாகவும் விரிவாகவும் அவனுடைய கதையை எல்லாரும் புரியுற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்கா. தச்சுத்வா சதரம் தசிய சமாஜத்தை ததாசிரமே ஏன திட்ட புராதேன கிரகம் நீதோதி மானிதா. ஏன எந்த தகப்பனாராலே அவன் எங்கேயாவது போய் தொலைந்து கைவிடப்பட்டானோ அவராலேயே அவனுடைய பெருமை கேட்கப்பட்டு அவரே ஐஷன் போய் அப்பாவே அவன் ஆத்துல வச்சிருந்தார். தஸ்மாத் இந்த இடத்துல இதுவே இந்த இடத்துல கதையை முடிச்சுட்டு வியாசர் என்ன பண்றார், ஜனமே ஜெயந்த சொல்றார். தஸ்மாத் ராஜன் சதா சேவியா பூஜனீயாச்ச பக்திதாக ஆதிசக்தி பராதேவி. அதனால ஆதிசக்தி பராதேவியானவள் எப்பொழுதும் எல்லாராலையும் வணங்கப்பட வேண்டியவள். ஜெகதாம் காரணம் திசா, அவள் தான் ஜெகத்துக்கு அதிகாரணம். தஸ்யாயஜ்யம் மகாராஜ குரு வேத விதானதா. அவளுடைய யாகத்தை வேதத்துல சொல்லியிருக்கிறபடி சரியான முறைப்படி செய்யணும். சர்வ காமப்பிரதம் நித்தியம் நிச்சயம் சதிசம்புரா. அது எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடியது, நிச்சயமாக ஆசைகளை நிறைவேற்றக்கூடியது, பலனை கொடுக்கக்கூடியது. ஸ்மிருதா தேவி ஸ்மிருதா நினைக்கப்பட்டாலே, சம்பூஜிதா பக்தியா பூஜிக்கப்பட்டாலோ, தியாதா தியானிக்கப்பட்டாலோ, உச்சாரித்தா அவளுடைய வித்தியத்தையோ மந்திரங்களையோ உச்சரித்தாலோ, நாமத்தை உச்சாரித்தாலோ, ஸ்துதா சோதனம் செய்தாலோ, என்ன பண்ணினாலும் எல்லாத்தையும் பண்ணணுங்கிறதுல ஏதாவது ஒண்ணு பண்ணினா கூட போறோம். ததாதி வாஞ்சிதானந்தான், அவன் நம்ம நினைக்கதை கொடுப்பாள். அதனால அவளுக்கு பேரே காமதா, காமாட்சின்னு சொல்றோம் இல்லையா, காமதான்னு பேரு. தேன கீர்த்தியதே அனுமான விதம் ராஜன் கர்த்தவியம் சர்வதாபுதைகி திருஷ்டுவா. அதனால என்ன பண்றாரு விசேஷமா, எப்படி இதை ஜனங்கள்லாம் அனுமானம், இதுதான் யோக சூத்திரத்திலையும் சொல்லியிருக்கு. அதாவது ஜாத்தி ஆயுர் போகாகன்ட்டு நம்மளுக்கு இதெல்லாம் கர்மாவுக்கு காரணம். கர்மான்னா என்ன, சரியான முறையில நம்ம பகவானை ஆராதிக்காம இருக்கிறது தான். இந்த ஜென்மத்துல யார் சுகத்தோட இருக்காளோ அந்த சுகத்துக்கு காரணமான புண்ணியத்தை பண்ணியிருக்கணும். சுகப்படலைன்னா அந்த சுகத்துக்கு காரணமான, அதாவது சாதாரண ஒரு ஸ்லோகம் சொல்லுவான், துவாரம் துவாரம் அசன் திக்கு சிக்ஷத்தியனம் யாசத்தை. வீட்டு வாசல பிச்சு எடுத்துன்னு போயிருக்கான் இல்லையா,
அவன் வந்து நம்மளுக்கு ஒரு பாடம் சொல்லித்தரான், உபதேசம் பண்றான். அவன் வந்து பிச்சை எடுக்கிறான்னு நினைக்க கூடாது. அதற்குவா மாத்திருச்சோ, நான் பூர்வ ஜென்மத்துல யாருக்கும் எந்த தானமும் பண்ணாம இப்ப கையேந்திர சூழ்நிலைக்கு வந்துட்டேன். நீ அந்த மாதிரி இருக்காது. பூர்வ ஜென்மத்துல நீ என்ன பண்ண, எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த ஜென்மத்துல சென்னையில உட்காந்துட்டு வரவா போறவளை பார்த்துட்டு இருக்க. இந்த ஜென்மத்திலையும் தானம் பண்ணி அடுத்த ஜென்மத்திலையும் இதே மாதிரியான ஒரு உத்தமமான நிலைக்கு அடையணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு உபதேசம் பண்றானே ஒழிய அவன் பிச்சை எடுக்கிறான்னு நினைக்காத அப்படின்னா, இதை நம்ம வந்து என்ன பண்ணணும், சொல்லி தரல. நம்ம ரெண்டு டிஃபரன்ஸ், ரெண்டு ஆட்டிடியூட்ல இருந்து டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றார் இந்த இடத்துல சொல்றார், அனுமானம் இதம் ராஜன் கர்த்தவியம். இந்த அனுமானத்தை பண்ணணும். கர்மாங்கிறது பிரத்யட்சமா நம்மளுக்கு தெரியக்கூடியது இல்லை. இந்த அனுமானம்ங்கிறது என்ன, இதை வந்து அர்த்தாபத்தின்னு சொல்லுவா, அதான் அனுமானம்ங்கிறார். இந்த கர்மாவை பத்தி அனுமானம் பண்ணிக்கணும். சர்வதா புதைகி திருஷ்டுவா எதை ரோகயுதான் வியாதியஸ்தர்கள், தீனான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சுதிதான் நிர்தனான், சட்டான் நிர்தனா பணம் இல்லாதவர்கள், சட்டான்னாக்கு கொஞ்சம் புத்தி இல்லாதவர்கள், ஜனான் ஆர்த்தான் ரொம்ப அப்ளிக்டட், ததா மூர்க்கான் புத்தியிலே பலவிதமான சிச்சுவேஷன்ஸ், மூர்க்கான் பீடிதான் வைரிபி எதிரிகளாலே பீடிக்கப்பட்டவர்கள், தாசான் கிங்கரர்கள், ஆக்ஞாகரான் இவாளும் கிங்கரர்களே வருது, சுத்ரான் விகலான் விகோலானதா விகோலான்னா ரொம்ப மனசு குழம்பி இருக்கிறவங்க, அதிருப்தான் போஜனே போகே தாங்க அடைஞ்சதுல திருப்தி இல்லாதவர்கள், சதார்த்தான் அச்சேந்திரியான் தங்களுடைய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதவர்கள், கிருஷ்ணாதிகான் ஆசை அதிகமா இருக்கிறவர்கள், அசக்தாம்ச சதா ஆதி பரிபீடிதான் மனோவியாதியினால கஷ்டப்படுறவர்கள். அப்படியே ததா அதே மாதிரி இதெல்லாம் கஷ்டப்படுறவாள சொன்னார். விபவ சம்பன்னான் செல்வம் மிகுந்தவர்கள், புத்திர பௌத்திர விவர்த்தனான் பேரம்பேத்தின் எல்லா வசதிகளும் உள்ளவர்கள், புஷ்டதேகா ஹெல்த்தியா இருக்கிறவங்க, சம்போகை சன்னிதான் எல்லா அனுபவத்தையும் அனுபவிப்பவர்கள், அதாவது எல்லா விதமான சௌக்கியத்தை அனுபவிப்பவர்கள், வேதவாதினகா வேதாத்தியனம் பண்ணவர்கள், ராஜலட்சுமியா யுதான் ராஜ்யமுடையவர்கள், சூரான் சூரர்கள், வசீகரித்த ஜனான் ஜனங்கள்லாம் அதாவது குழந்தை குட்டிகள்லாம் யார் எல்லாரும் அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்காளோ, ஸ்வஜனையர் அபியுக்தாம்ச தன்னுடைய பந்துமித்தர்களோடு கூடியவர்கள், சர்வ லட்சண லட்சிதான் எல்லா விதமான லட்சணம் அதாவது எல்லா வசதிகளையும் கொண்டவர்கள், வத்திரேகான்வயாபியாம்ச இவர்கள் ரெண்டு பேரையும் இந்த ஆப்போசிட்டா இருக்கா இல்லையா, விசேஷவியம் விசக்ஷனை இது ரெண்டுத்தையும் யோசிச்சு விசேஷியம் ஏதிர் ந பூஜிதா தேவி சர்வார்த்த பலதா சிவா. பிராயா கஷ்டப்படுறவளால கூடு ஜென்மத்தில் தேவியானவள் பூஜிக்கப்படாதவளாக இருந்திருப்பாள். சமாராதிதா ததா நிருபிகி ஏதிகி சதாம்பிகா சிவப்படுறால அம்பாள் பூஜிக்கப்பட்டவளாக இருப்பாள். யதோஸ்மி சுக்கின சர்வே சம்சாரேஸ்மின் சம்சயா அதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. அஸ்மின் சம்சாரே சம்சயான்னு என்ன பண்ணணும், நம்ம இதை இன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த லோகத ரிஷி ஜமதக்னிட்டு சொல்லி முடிச்சார். அப்ப வியாசர் அதுக்கு மேல சொல்றார், இதிராஜன் சுத்தம் தத்திர மயா முனி சமாகமே. ஏ ராஜன் ஏ ஜனமேஜயா அந்த முனி சமாகமத்துல என்னால இப்படி கேட்கப்பட்டது, லோமசஸ்ய முகாத்மாவும் தேவி மகாத்மியம் உத்தமம். லோமசருடைய முகத்திலிருந்து தேவி மகாத்மியம் என்னால இப்படி கேட்கப்பட்டது. இது சஞ்சிந்திய ராஜேந்திர கர்த்தவியற்ற சிதார்த்தனம். இந்த நல்ல விஷயத்தை யோசிச்சுக்கோ, தேவியினுடைய அர்ச்சனமானது எப்பொழுதும் முன்னால் செய்யப்பட வேண்டும். பக்தியா பரமையா தேவியா பிரீத்தியாச புருஷர்ஷப. வெறும் அர்ச்சனை பண்ணக்கூடாது. இந்த அர்ச்சனை எப்படி பண்ணணும், அர்ச்சனையில இருக்கிற மெத்தட்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இல்ல, எந்தெந்த மாதிரி ஆட்டிடியூடால அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கறத எடுத்து சொல்ல போற. பக்தியா பரமையா உத்தமமான பக்தி, பிரீத்தியா பிரீத்தியுடன் தேவியாக அர்ச்சனம் சதா கர்த்தவியம் அப்படின்னு சொல்லி புருஷர்ஷபன்னு ஜனமேஜயனுக்கு அவர் என்ன பண்றாரு, உபதேசம் பண்றார். அடுத்தது ஜனமேஜயன் எப்படி அர்ச்சனை பண்ணணும்னு கேட்க போறான். அது என்னங்கிறத அடுத்த லெக்சர்ல கேட்போம்.